கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநர் ரவிக்கு எதிராக அடுத்த யுத்தத்தை தொடங்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் அனுப்பின அந்த குறிப்பினை 8 மாநில முதலமைச்சரும் எதிர்க்கணும், மாநில உரிமையை பாதுகாக்கின்ற மாதிரியான ஒரு கருத்தினை வலியுறுத்தி இந்த கடிதம் இருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? 8 மாநில முதல்வர் உள்ளிட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதல்வர்களும் இதை எதிர்க்கணும். அப்படி அனைத்து மாநில எதிர்க்கட்சிகளும் இதை எதிர்க்குவதற்கு முன் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகள், குறிப்பாக ஒவ்வொரு தேசிய இனங்களுடைய உரிமைகள் அப்படிதான் சொல்லணும். ஒரு தேசிய இனங்களுடைய உரிமைகளை இதை பறி போடுறதுக்கான வேலையை பார்த்திங்கன்னா ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு. நீண்ட நாளாகவே அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, மாநிலங்களுடைய அதிகாரங்களை காலி செய்வது தான் அவங்களுடைய நோக்கம். இப்போ பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால கொஞ்சமாக அதை காய் நகர்த்துனாங்க. அப்படித்தான் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் மூலமாக இதை செயல்படுத்தலான்ற எண்ணத்துலையும் இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகார பலத்தை வைத்து ஆளுநர்களை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் முதல்வர்களை செயல்பட விடாமல், அந்த ஆளுங்கட்சியை செயல்பட விடாமல், எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் செயல்பட விடாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதுக்கெல்லாம் எதிராக பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக இப்போ இல்லை, அது பார்த்திங்கன்னா 1969 கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதே பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கு என்னென்ன உரிமைகள் வேணும், என்ன மாதிரியான நிதி விஷயத்தில் என்ன மாதிரியான பகிர்வுகள் இருக்கணும், நிதி பகிர்வுகள் எப்படி இருக்கணும், மாநில அரசுடைய ஸ்டேட்டஸ் என்ன, பொதுவாக மாநில அரசுடைய எல்லா நிலைகள்லையும் அவங்க எப்படி மதிக்கப்படணும் அப்படிங்கிறத ராஜ மன்னார் குழுன்னு சொல்லி முன்னாள் பஞ்சாப் உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழு நியமித்தார். அந்த குழு சில பரிந்துரைகளை செஞ்சு நிறைய பரிந்துரைகள் பண்ணாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கல்வியெலாம் மாநில பட்டியலுக்கு வந்துடணும் அப்படி. இப்போ கூட நம்முடைய முதல்வர் இந்த இதனை கூட அந்த செய்தியை தமிழ்நாட்டினுடைய நீண்டகால கோரிக்கை தான். ஆமாம், நீண்டகால கோரிக்கை. அந்த ராஜமன்னார் குழுவிலேயே அது அவர் பதிவு பண்ணார். ஏன்னா அது எல்லா மாநிலங்களுக்கான கோரிக்கை. தமிழ்நாடு தான் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு முதல்வர் இன்றைக்கி சொல்கிறார், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்ன்ற வார்த்தையை இன்றைக்கி பதிவு பண்ணுறாரு. இது 1969 கலைஞர் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த முயற்சி எடுத்தார். தமிழ்நாடு தான் அனைத்து மாநிலங்களுடைய உரிமைகளையும், அனைத்து தேசிய இனங்களுடைய உரிமைகளையும் பாதுகாத்துட்டு இருக்கு. அப்படி நீதிமன்றத்தின் மூலமாக, சட்ட போராட்டங்கள் மூலமாக, வீதிகளை இறங்கி போராடுவதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் போராடிக்கிட்டு இருக்கு. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளை, பொய்களை, வதந்திகளை ஏன் பரப்புறாங்கன்னா, இது மாதிரியான உரிமைகளை மீட்பதனால தான். மாநில உரிமைகளை மீட்பது, அந்த தேசிய இனங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து வைப்பது, இந்த வேலைகளை பார்த்திங்கன்னா நீண்ட காலமாகவே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. 1969 செஞ்சுட்டு இருக்காங்க. 1969 அந்த பரிந்துரைத்த அந்த ராஜமன்னார் குழு பரிந்துரைத்த அந்த நியமனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா 1973 ஒரு முதல்வர், அன்னைக்கு முதல்வர் அந்த கலைஞர் அவர்கள் பார்த்திங்கன்னா அதை தீர்மானமாகவே நிறைவேற்றுறாரு. அதற்கு பிறகுதான் தேசிய கொடியேற்றக்கூடிய உரிமையே மாநில முதல்வர்கள் கிடைச்சிச்சு, மாநில முதல்வர் கிடைச்சி. அதே மட்டும் இல்லை, அந்த குழு இன்னொரு பரிந்துரையை செஞ்சிருக்கு. இன்னைக்கு செய்கிறார் இல்லையா ஆளுநர், ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடாது. ஒன்றிய அரசினுடைய கைப்பாவை இல்லாமல் சட்டத்தினுடைய, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரதிநிதியாக தான் ஆளுநர் இருக்கணும். அப்போ அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு என்ன ரோல் சொல்லுது? இன்னும் சொல்ல போனால் நம்முடைய முதல்வர் சொன்ன மாதிரி தபால்காரர் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அவர் கைக்கு வந்துச்சுன்னா, அந்த மசோதா ஏற்கனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா அந்த பிரதிநிதிகள் உருவாக்குனது அந்த சட்டம், அந்த மசோதாக்கள். அப்போ அந்த மசோதாக்கள் சரியான முறையில் தான் இருக்கும் அப்படின்றத படித்து பார்க்கலாம். ஒருவேளை அதில் திருத்தங்கள் இருந்தால் திருத்தங்களை சொல்லலாம், ஆனால் அதை நிராகரிக்கிற உரிமை அவருக்கு கிடையாது. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழு பரிந்துரைகளை சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ அரசியலமைப்புடைய சட்டத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கணும், ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாகவோ, அதாவது மிரட்டல் துரட்டலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற பதிவெல்லாம் அன்றைக்கி 1969 பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ராஜமன்னார் குழுவுடைய பரிந்துரைகள்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் இன்றைக்கி மீறிக்கிட்டு இருக்காங்க. இதை மீறும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த மாநில முதல்வர்களும் இதற்கான முன்முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் தேசிய கட்சியினுடைய பிரதிநிதிகளாக இருப்பாங்க, ஒன்று பாஜகவுடைய முதலமைச்சர்களாக இருப்பாங்க, அல்லது காங்கிரஸுடைய முதலமைச்சர்களாக இருப்பாங்க. இந்த ரெண்டுக்குமே ஒரு பார்வை இருந்தது ஒரு கால. அதாவது ராகுல் காந்திக்கு முன், ராகுல் காந்திக்கு பின்னுன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தியுடைய நடவடிக்கைகளில் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்திரா காந்தி செய்த தவறுகளெல்லாம் இவர் திருத்துவதற்கான வாய்ப்பு இருப்பது போல் அவருடைய சமீப கால அவருடைய ஸ்டேட்டஸ், அரசியலுடைய நடவடிக்கைகள் நமக்கு
தெரியுது. சமத்துவம், சமூக நீதி, சமூக நீதி விஷயமா பேசுறது, இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக பேசுறது, பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக பேசுவது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பேசுவது, யாருக்கான அதிகார மையமாக இந்த இந்திய ஒன்றிய அரசு இருக்கு, யாருக்கான அதிகார மையமா இந்த ஒன்றிய அரசு இருக்குன்றதெல்லாம் மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக தெளிவான விஷயத்தை பேசுறாரு. சமீபத்தில் கூட அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு ஆண்டுக்குள்ளதான் இருக்கும், ஊடகங்களை பார்த்து டெல்லியில் பார்த்து கேட்குறாரு, நீங்க எத்தனை பேர் இதுல எஸ்சி எஸ்டி இருக்கீங்க, பிசி ஓபிசி இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாரு. இதெல்லாம் எந்த பார்வையில் வருதுன்னா இந்த சிந்தனை வந்து இந்திரா காந்தி கிடையாது, இந்த சிந்தனை வந்து ராஜீவ் காந்தி கிடையாது, இந்த சிந்தனை வந்து நேருட்ட கிடையாது. அவருடைய நோக்கம் வேறுவாக இருந்தது. அவர்களும் இந்த இந்தியாவே ஒருங்கிணைக்க மாநிலங்களுடைய அதிகாரத்தெல்லாம் பறிக்கின்ற நோக்கம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மாநிலங்களுக்கான அதிகாரத்தை பறிக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தெல்லாம் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி பேசுறாரு. அப்ப இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்முடைய முதல்வருக்கு இன்னைக்கு நம்ம மாநிலங்களுடைய உரிமையை, தேசிய இனங்களுடைய உரிமையை பாதுகாக்குவதற்காக நீதிமன்றத்தின் மூலமாக சட்டமன்றத்தின் மூலமாகவும் வீதியில் இறங்கி போராடக்கூடிய இந்த திராவிட மாடல் முதல்வருக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து முழு ஆதரவாக இருக்கிறார். அப்ப யார் வீழ்த்தப்பட வேண்டும், யார் மக்களுக்காக களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. பாஜக தன்னுடைய வேலையை இப்படிதான் செய்யும். ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகளை மட்டும் இல்லை, இப்போ கல்வி விஷயங்கள் மட்டும் இல்லை, மொழியை அளிக்கிறாங்க, ஆளுநரை வச்சு இடையூறு பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக இருக்குது. அதனால் 1969 இன்றைக்கு வரைக்கும் 2025 வரை அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய அவங்களுடைய செயல்திட்டமே தான் தமிழர்களுடைய உரிமையை பாதுகாப்பது, அதே மாதிரி மற்ற மாநிலங்களுடைய உரிமையை மீட்டுக் கொடுப்பது. அப்போ இதுக்கு நம்ம கை கொடுக்கணும். இந்தியாவுக்கே முன்னாடி தமிழ்நாடு அதான் 1969 தொடங்கி 69 இப்போ வரைக்கும் வந்து நம்முடைய வந்து குரல் கொடுத்துருக்கோம். இந்தியாவுக்கே நம்ம தான் குரல் கொடுக்குறோம். இதை வந்து மற்ற மாநில முதல்வர் இன்னைக்கு பினராயி விஜயன் அவர்கள் அன்றைக்கு நம்முடைய கலைஞர் அவர்களை பார்த்து விபி சிங் உள்ளிட்ட பல தலைவர்கள் பாராட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்னோடியா இருக்குன்றத அவங்களே பாராட்டிருக்காங்க. இடஒதுக்கீடு விஷயத்துல, பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு விஷயம், எல்லா விஷயங்களையும் வந்து மாநில முதலமைச்சர்களுக்கு கொடியேற்ற உரிமை கூட கலைஞர் அவர்கள் பெற்றுக் கொடுத்தாங்க. அதான் சொல்ல 1923 சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் தான் அந்த உரிமை வந்துச்சு. அப்ப இந்த விஷயத்தின் மூலமாக தமிழ்நாடு எல்லா மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க எல்லா மாநிலங்களுடைய உரிமையிலும் தேசியங்களுடைய உரிமையை பாதுகாப்பதுன்னா இது நம்ம வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட கூட நிற்கணும், மக்கள் கூட நிற்கணும். இல்லை, இந்த மாதிரியான கருத்துக்கு சொன்னாலும் ஆளுநர் ரவி அவர் வந்து நேற்றுக்கு 4 மசோதாவுக்கு ஒப்புதலும் வழங்கியிருக்காருல்ல, ஒட்டுமொத்தமாக வந்து பாஜக எதிர்ப்புன்ற காமிச்சிட முடியாது. அதாவது அவர் வந்து ஒப்புதல் வழங்க வைக்கப்பட்டார், வழங்கினார் அப்படின்னு சொல்றது சரியா இருக்காது. ஒப்புதல் அளித்தார் அப்படின்றது ஒப்புதல் அளிக்க வைக்கப்பட்டார். ஏன்னா நீதிமன்றத்தினுடைய கூட்டு மீண்டும் நீதிமன்றத்துக்கு போனால் அவருக்கு பெரிய இழிவு ஏற்படும், அவமானம் ஏற்படும், பதவி நீக்கம் செய்யப்படும். இதுவரைக்கும் இந்தியாவிலே எந்த ஒரு ஆளுநரையும் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் செஞ்சது கிடையாது. ஆனால் இவருக்கு அப்படி ஒரு பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுன்றதுக்கு அச்சப்பட்டு தான் அவர் கையெழுத்திடுறாரு. அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில முதல்வர் வந்து என்ன செய்யறாரு, அதே பாணியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மாநில முதல்வர்களுக்கும் இந்த ஜனாதிபதி மூலமாக அந்த 14 கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த 14 கேள்வி தேவையற்றது கேள்வி தான். அந்த 14 கேள்விக்கு எதிராக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் அனுப்புகிறாரு. கடிதம் அனுப்பி மீண்டும் போராடுவதற்கான வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாரு. இதில் தேசிய கட்சிகள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அது பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் கூட ஆர்வம் காட்டுவது குறைவாக. அண்மையில பார்த்தோம்னா ரேவந்த் ரெட்டி போன்ற நபர்கள் தேசிய கட்சி சார்ந்தவங்களே வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க, டீலிமிட்டேஷன் போன்ற பிரச்சனைகளாம். அது வந்து தொகுதி முறை ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நம்ம வரவேற்கிறோம், சில விஷயங்கள் அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனால் காங்கிரஸோட நிலைப்பாடு தான் மாறி இருக்குல்ல. இப்போ ரேவந்த் ரெட்டி வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முதல்வர், அவங்களுடைய நிலைப்பாடு தான் இன்னைக்கு மாறி இருக்கு. அதனால அவங்க வந்து தொகுதி வரையறைக்கு ஆதரிக்கிறாங்க. ஆனால் இந்தி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல கடந்த காலங்களுடைய நிலை வேறு, இப்போ உள்ள நிலை வேறு. அதான் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தியை வந்து ராகுல் காந்திக்கு முன், ராகுல் காந்திக்கு பின்னு நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்போ அது சரியா இருக்கும். நமக்கு இறுதியாக ஸ்டாலின் அவனுடைய இந்த நடவடிக்கை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? தொடர்ந்து வந்து இந்தியாவுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்றது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாரம்பரியம் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்முடைய தமிழ்நாடு வந்து இப்போ இல்லை, 2000 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ப்பன எதிர்ப்பு மரபினுடைய தொடர்ச்சி தான். நம்ம இன்னும் அது தொடர்ந்து தான் போகும். ஏன்னா எப்படி மொழியை அளிக்கிறார்கள், எப்படி நம்முடைய இனத்தை அளிக்க முயற்சி, ஏன்னா இது இன அழிப்பு தான். இன அழிப்பு இதில் வருது. ஏன்னா தமிழர்கள் அப்படின்ற பேரே கொஞ்ச நாளில் மறைஞ்சிடும். நீங்கள் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து என்ன ஆகும், நீங்கள் இந்தியர்கள் தமிழர்கள் பேரே கூட இல்லாமல் போயிடும்.
ஒன்றும் இல்லை, ஒரு 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 ஒரே ஒரு கெஜெட்டில் அவங்க ஒரு செய்தியை அனுப்புனாங்கன்னா, ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க, இந்தியன் தான் பதிவு செய்யணும், தமிழர்லாம் பதிவு செய்யக்கூடாதுன்னா என்ன செய்ய முடியும்? நம்ம போராட போகிறோம், வீதியில் இறங்கி போராட போகிறோம், நீதிமன்றத்து மூலமாக போராட போகிறோம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இது இந்த நடவடிக்கை இருக்க போகுதுன்னு போராட போகிறோம், அது வேறு. ஆனால் இதெல்லாம் செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொண்டு வராங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நடத்திட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா செய்கிறது. இப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதான் சொல்கிறோம்ல, நம்ம இந்த ராஜமன்னார் குழு பரிந்துரையை இந்தியா முழுவதும் அனைத்து மாநில முதல்வர்களும், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி நபர்களும் கூட இந்த வேலையை செய்யணும். இதுக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இவங்களும் வந்து குரல் கொடுக்கணும். ஏன்னா தேசிய கட்சிகளுடைய நிலையை மாற்றி நம்ம தான் சொல்கிறோம்ல, தேசிய இனங்களுடைய உரிமையை பறிப்போகுது. ஏன்னா இந்தியான்றது ஒரே தேசிய இனங்கள் வாழக்கூடிய நாடு கிடையாது. அதில் அந்த சிந்தனைக்கு நம்ம வந்துடணும். ஏன் நம்ம இந்தியர்களாக இருந்தால் என்ன, நம்ம இந்தியாவோட ஒற்றுமையாக இருந்தால் என்ன, அதில் ஒற்றுமையில் நமக்கு எந்த கருத்தும் இல்லை. நமக்கு எந்த கருத்தும் இல்லை, நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கோம். நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு போர் இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தில் நம்ம எப்படி ஆதரிக்கணுன்ற விஷயத்தில் நம்ம தெளிவாக தான் ஆதரிச்சோம். நம்முடைய முதல்வர் கூட பேரணி போனார், அதில் நமக்கு மாற்று கருத்து இருந்தால் கூட அதில் இவங்க பிரிவினைவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுகவை பிரிவினைவாதின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க, ராணுவத்துக்கு ஆதரவாக போனாங்க. சொல்கிறேன், பிரிவினைவாதின்னு சொல்லிடுவாங்க, இவங்க வந்து பிரிவினைவாதின்னு சொல்லிடுவாங்க, திமுகனாலே பிரிவினைவாதின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ராஜமன்னார் குழு பரிந்துரை உள்ளிட்ட பல விஷயங்கள், மொழிக்காக போராடுவது, இனத்திற்காக போராடுவது, மாநில உரிமைக்காக போராடுவது, இதெல்லாம் வச்சுட்டு இவங்க பிரிவினைவாதின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்வர் ஒரு நடவடிக்கை அதை எடுக்கிறார், அவருக்கு தெரியும், அவர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். ஆனால் இவர்கள் வந்து எப்படியாவது ஒவ்வொரு தேசியங்களையும் அளிப்பது, மொழி அளிப்பது, இவர்களுடைய மாநிலங்களுக்கான உரிமையை அளிப்பது, மாநிலங்களில் தேர்தலை நடத்த விடாத நிலையெல்லாம் உருவாக்க போகிறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய அஜெண்டாவில் இருக்குது. எந்த மாநிலத்துக்கு தேர்தல் நடத்தக்கூடாது, இந்தியா அளவில் பிரதமர் அல்லது அதிபர் முறையை கொண்டு வருவதற்கான முயற்சி, இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. இந்த அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கை நாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் முன்கூட்டி உணரக்கூடிய நாடாக தமிழ்நாடு இருக்குது. இதெல்லாம் முன்கூட்டி உணரக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. மற்ற மாநிலங்கள் வந்து அந்த அளவுக்கான உணர்வை ஏற்படுத்தக்கூடிய தமிழ்நாடு இருக்குது. அந்த அளவுக்கான உணர்ச்சி மற்ற மாநிலங்கள் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அதை நம்ம பேசி தான் ஆகணும். மற்ற மாநிலங்களுக்கு அது கிடையாது. என்ன காரணம்? அதை நான் முன்னாடி பேசுனது தான். தேசிய கட்சியுடைய ஆட்சியின் கீழ் அங்கே அந்த மாநிலங்கள்லாம் இருப்பதுனால தான் அவங்களுக்கு அந்த உணர்வு குறைவாக இருக்குது. நம்ம வந்து மாநில கட்சியின் கீழ் இருக்கோம். தேசிய கட்சியெல்லாம் ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்துச்சு, அதை தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி மாநில கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அதனால் நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைகளை மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய உரிமைகளையும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசியங்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும். இந்த தமிழ்நாடுக்கு இன்றைக்கி 8 மாநில முதல்வருக்கு நம்முடைய முதல்வர் வந்து கடிதம் அனுப்பியிருக்காரு. இதை நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்தில் நம்முடைய முதல்வருக்கு நம்ம உடன் இருந்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற அடிப்படையில் நம்முடைய முதல்வருக்கு நாம் உடனிருந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கை கொடுக்கணும். பாஜகவுடைய ஆதரவு நிலை, அதாவது இந்த மாதிரி உரிமையில பேசுறதுனால தான் இன்றைக்கி வந்து தமிழ் தேசியம்ன்ற பேர்லேயே சில குழுக்களை உருவாக்கி திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராக பேச வைக்கிறது. அது ஈழ விஷயமா இருந்தால் ஈழத்துக்கு துரோகம் செஞ்சிச்சு, தமிழுக்கு துரோகம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்யான வதந்திகளை, அதான் சொல்கிறேன், ஒரு கட்டமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மிகப்பெரிய பொய் கட்டமைப்புகள் வந்து இங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அதையெல்லாம் இன்றைய இளைஞர்கள், இந்த சீமான் போன்ற, மணியரசன் போன்ற பாஜகவுடைய கைக்கூலிகள் பேச்சை கேட்காமல் என்ன நடந்தது புத்தகங்களை படிக்கணும், வரலாற்று தகவலை தெரிஞ்சுக்கணும். அதான் இன்னும் சொல்ல போனால், மழை அதிகமாக பெஞ்சா கூட, வெள்ளம் வந்தால் கூட, ஸ்டாலின் ஆட்சியாலே அதிகமாக வெள்ளம் வருங்க, கலைஞர் ஆட்சினா அதிகமாக வெள்ளம் வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் அதிகமாச்சுன்னா ஸ்டாலின் ஆட்சியில் எப்படி தாங்க வெயில் அடிக்கும்? கொலை நடந்தால் இப்போ அதிமுக ஆட்சியினுடைய கொலை பட்டியலை விட அதிமுக ஆட்சியோட கொலை பட்டியல் குறைவுன்னு சொல்லி ரெக்கார்டிங்களாக காட்டுறாரு முதல்வர் உட்பட காவல்துறை அதிகாரி காட்டுறாங்க. ஆனால் இங்கே ஒரு கொலை நடந்தால் கூட என்ன செய்வான்னா, திமுக ஆட்சியில் எப்படி தாங்க கொலைகளாக தாங்க நடக்குன்னு ஒரு பொய்யை பரப்புவான், ஒரு அவதூறு பரப்புவான். ஆனால் என்ன ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டான், உண்மை நிலவரம் என்னன்னு பார்க்க மாட்டான். இதே மாதிரி தான் இப்போ தலித் இஷ்யூ நடக்குதுன்னு வச்சுங்களேன். பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு மாணவர் தாக்கப்பட்டார், அல்லது ஒரு இளைஞர் தாக்கப்பட்டார், ஒரு குடும்பம் தாக்கப்பட்டுருச்சு, அல்லது ஒரு பகுதி தாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா சில வரட்டு தலித்தியவாதி என்ன செய்வான்னா, திமுகக்கு எதிராக ஒரு டீம் இருக்கான், அவ்வளோ ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் சீமான் போன்று தலித் இயக்கவாதிகளும் சில பேர் இருக்காங்க. இவன் உடனே என்ன சொல்றான்னா, திமுக ஆட்சி வந்தாலே தலித்துகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு பொய்யை பரப்புவான். இந்த பொய்கள், அவதூறு இதெல்லாம் ஏன் பரப்பப்படுதுன்னா, மாநில உரிமைகளை பாதுகாப்பதால், தேசிய உரிமையை பாதுகாப்பதால் தான் திமுக பாதுகாக்குது. சட்ட போராட்டத்தின் மூலமாக, நீதிமன்ற போராட்டத்தின் மூலமாக, வீதியில் இறங்கி போராடுற இது ஒரு காரணத்தினால தான் மட்டும்தான்
திமுகவை வீழ்த்துவதற்கு பல வழிகளில் பாஜக RSS திட்டம் தீட்டி சில குழுக்களை உருவாக்கிச்சு. இந்த குழுக்களுடைய வதந்திகளை, பொய்களை, அவதூறுகளை நம்பாமல் உண்மை நிலவரம் என்ன என்ற வரலாற்று தகவலை படித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மக்களுக்கு அதை தான் சொல்ல வரோம். மக்கள் வரலாற்று தகவலை தெரிந்து புரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின் நாம் நிற்க வேண்டிய தேவையை உணர்ந்து செயல்பட வேண்டும். நன்றி சார். நன்றி.